வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாப் வெற்றியால் சிஎஸ்கேவுக்கு எகிரிய ரன் ரேட், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரிய மாற்றம், வெளியேறிய 3 அணிகள். அதாவது IPL 2024 ஆண்டான T20 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 4ஆம் தேதி அகமதாபாத் நகரில் நடைபெற்ற 17வது லீக் போட்டியில் குஜராத்தை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நம்ம பஞ்சாப் அணி தோற்கடித்து இருக்காங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த குஜராத் அணியானது 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்களையும் எடுத்தாங்க. அதிகபட்சமாக சூப்மன் கில் 89 ரன்களும், சாய் சுதர்சன் 33 ரன்களும், ராகுல் திவேட்டியா 23 ரன்களையும் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் சார்பில் அதிகபட்சமாக ரபாடா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாரு. அதனைத் தொடர்ந்து 200 ரன்களை துரத்திய பஞ்சாப் அணிக்கு சிக்கர் தவான் 1 ரன்களும், ஜானி பேட்ஷோ 22 ரன்களும், பிரத் சிம்ரன் சிங் 35 ரன்களையும், சாம் கரன் 5 ரன்களையும், சிக்கந்தர் ராசா 15 ரன்களிலும் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. இதனால் பஞ்சாபின் வெற்றி கேள்விக்குறியான நிலையில் மிடில் ஆர்டரில் அட்டகாசமாக விளையாடிய சசாங்க் சிங் 6 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 61 ரன்களையும் குவிச்சாரு. அவருடன் கடைசி நேரத்தில் இம்பாக்ட் வீரராக அசத்திய அசுடோஸ் சர்மா அவர்கள் 31 ரன்கள் எடுத்ததால் 19.5 ஓவரில் போராடி வெற்றி பெற்றது. அதனால் குஜராத் சார்பில் அதிகபட்சமாக நூர் அகமது 2 விக்கெட்டுகளை எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை. இந்த வெற்றிக்கு 61 ரன்கள் எடுத்து முக்கிய பங்காற்றிய சசாங்க் சிங் அவர்கள் ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு. இந்த நிலையில் தான் கடந்த வருடம் ஹைதராபாத் அணியில் வாய்ப்பு கிடைக்காத தமக்கு பஞ்சாப் அணியில் 5வது இடத்தில் பேட்டிங் வாய்ப்பு கிடைத்ததாக அவர் கூறியிருக்காரு. இதுவே இந்த போட்டியில் நாம் அசத்துவதற்கு காரணம் என்று சசாங்க் சிங் அவர்கள் பேசியிருக்காரு. அதே போல தற்போது பஞ்சாப் அணியின் வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு சாதகமான விஷயமாக நடந்து உள்ளது. ஏனென்றால் குஜராத் அணி ஏற்கனவே 2 வெற்றிகளை பெற்று 5வது இடத்தில் இருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் 3வது இடத்திற்கு சென்றிருக்கும், சிஎஸ்கே 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது பஞ்சாப் அணி சிஎஸ்கேவுக்கு குஜராத் அணியை வீழ்த்தியதன் மூலமாக உதவியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.